இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி மரவள்ளி கிழங்கு ரவை தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள்: மரவள்ளி கிழங்கு 1 கப், ரவை 1/4 கப்பு, இட்லி மாவு 1/2 கப்பு, 1/4 கப்பு கேரட், காரத்துக்கு ஏற்ற மிளகாய், பச்சை மிளகாய், சீரகம், உப்பு, பெருங்காயம், வெங்காயம் 1 கப்பு. இந்த மரவள்ளி கிழங்கை மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் இது எல்லா பொருளையும் கிழங்கை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இதோட ரவையை கொட்டிடலாம், அரிசி மாவை கொட்டிடலாம், இதை கலக்கிடலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு நம்ம தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம், நிறைய வேண்டாம். பச்சை மிளகாய், கேரட், ஆனியன், சீரகம், பெருங்காயமும் இதிலே மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா கிழங்குங்கிறதுனால சில பேருக்கு இது பிடிக்கும், உடம்புல கை கால் பிடிக்குதுன்னுவாங்க, அதுக்காக பெருங்காயம் சேர்க்குறோம். மரவள்ளி கிழங்கு இந்த ரவை தோசைக்கு மாவு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இது ரவை போட்டிருக்கிறதுனால இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம தோசை ஊற்றணும். மரவள்ளி கிழங்கு ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம ஒரு கார சட்னி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.